வணக்கம் யாதுமாகி. இந்த அறிவோம் சேனலில் அறிவோம் நேயர்களுக்காக அந்த சேனலை நடத்திட்டு இருக்கிற அந்த தெய்வத்தின் தெய்வம் நான் அவர் அப்படி தான் சொல்லுவேன். அதாவது குலதெய்வ வழிபாடு சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது நமக்கு சந்தேகம்னா அந்த அறிவோம் சேனலில் யூடியூப்பில் போய் தேடலாம். அவர் என்னை சந்தித்ததை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒரு அபூர்வமான சந்திப்பு. அது எங்கள் சாமியும் அவங்க சாமியும் முடிவு பண்ணி ஒரு இடத்துல சந்திக்க வச்சதுங்கிறது நிஜம்தான். அவர் சொன்ன அந்த வீடியோவில் அவர் சொன்ன வல்லைய கம்பு, அவங்க முத்தியா சாமி மாதிரி இவர் ஒரு வல்லைய கம்பு வச்சுருந்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, அது இதுதான். இது கொஞ்சம் கரெக்டாக ஒரு சின்ன அளவான இது தான், பெரிய அளவில் உள்ள இது இல்லை. இது எங்கள் தாத்தா, எனக்கு 56 வயசாகுது. எங்கள் தாத்தா அவர் இளம் வயதில், அதாவது அவர் திருமணத்துக்கு முன்னாடி இது அவர் கை கம்பாக வச்சுருந்துருக்குறாங்க. எங்கேயாவது போனால் வந்தால் அப்படின்னு வச்சுருந்தாங்களாம். நீண்ட காலத்துக்கு இருந்திருக்காங்க. அவங்க பிள்ளை, அதாவது எங்கள் அப்பா கூட பிறந்தவங்களாம் படித்து வளர்ந்து தொழில் செய்கிற காலம் வரைக்குமே இது அவர் கையில் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு ஓரமாக மூலையில் வச்சுட்டாரு. நான் சின்ன பிள்ளையில் எடுத்து விளையாண்டுட்டு இருப்பேன். இதை எண்ணெய் தடவுவேன். அப்போவே நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது இதை எடுத்து விளையாண்டுட்டு இருப்பேன். எண்ணெய் தடவி வெயிலில் காய வச்சு, அது ஆக்சுவலாக வெயிலில் வைக்கக்கூடாது, நிழலில் தான் உணர்த்தணும். ஆனால் எனக்கு தெரியாது அப்போ, நான் என்னோடய பள்ளி நாட்களில் அப்போ எடுத்து இது விளையாண்டது. தெய்வாதீனமாக இப்போ இது மறுபடியும் நம்மக்கிட்ட பெர்மனண்ட்டாக நம்ம கைக்கு ஒரு 2 வருஷம் ஆகுது. முன்னோர்கள் வழிபாட்டுக்காக இது எங்கள் தாத்தா நினைவாக, எங்கள் தாத்தா மூலமாக இப்படி எங்கள் முன்னோர்களை இப்படி ஒரு ட்ராக்கில் போய் பிடிச்சிடுறதுக்காக நான் வழிபாடுக்காக வச்சுருக்கிறேன். ஆனால் நம்மளாம் அதை அப்படி ஒரு ட்ராக்கில் போய் வழிபாடு பண்ணுறோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க. அது அவங்களே ஏற்கனவே பிளான் பண்ணி தான் நடக்குது. தெய்வ விஷயங்கள் ஒருத்தருக்கு தெய்வம் புரியுது, ஒருத்தருக்கு சூட்சுமம் புரியுது அப்படின்னா அது முன்னோர்கள் செய்த தவம். முன்னோர்கள் செய்த தவத்தை அவங்க விட்டு போன சில விஷயங்களை அடுத்து ஒருத்தன் நம்ம வம்சாவளியில் இந்த மாதிரியான ஒரு ஜாதக கூறில் ஒருத்தன் பிறப்பேன், அவனுக்கு அதை எடுத்து செய்வான் அப்படிங்கிறது தான் ஒரு செயினாக வருது. என்னோடய அனுபவத்தில் அப்படி தான் இருக்குது. சின்ன அனுபவம், என்னோடய அனுபவம்லாம் பெரிய பயிற்சி முயற்சியோ பெரிய தேடுதல்களோ எனக்கு பெருசாகலாம் கிடையவே கிடையாது. நிறைய ஊர்களுக்கு நான் போனதில்லை, நிறையா கோயில்களுக்கு நான் போனதில்லை. திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை தான் போயிருக்கேன் தான் பாருங்கள். எங்கேயுமே போனதில்லை. எனக்கு பெரிய அனுபவமே கிடையாது. ஆனால் குருமார்கள் என்னை தேடி சந்தித்த காலங்கள் நிறையா. எங்கள் அப்பாவை நிறைய சாதுக்கள் சந்திப்பாங்க. அந்த சாதுக்களில் இப்போ யூடியூப்லேயுமே வெளியிலையுமே நிறையா தெரிஞ்சவங்க யாருன்னா, நம்ம பாபநாசம் மலையில் அகத்தியர் அருவி பக்கத்தில் இருக்கிற குகையில் இருந்த ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் நான் சொல்கிறேன். அவங்க கிருஷ்ணவேணி அம்மா, சிந்தலச்சேரி சீங்குழல் பொன்னையாசாமி, தேவாரத்துலேருந்து ஒரு சாமி, அப்படி ஒரு போடியிலேருந்து ஒரு 2-3 பேர். அதில் போடியில் பவுன்ராஜ்னு சொல்லி மிகப்பெரிய ஜோதிடர், பெரிய தாந்திரிக சித்தர் அவர். அதுக்கப்புறம் நிறைய பேர், அதை பேரே ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கான ஒரு நிறைய சாதுக்கள், விதவிதமான சாதுக்கள். என்னோடய பள்ளிக்கூட நாட்களில் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா பார்க்க வருவாங்க. அவங்க வரும்போதெல்லாம் அவங்க கூடயே இருந்து, தேவாரத்துலேருந்து வந்தது செல்லஞ்சாமி, அவங்களோட கூடவே இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற சிறு பணிவிடைகள்லாம் செஞ்சு அவங்க திரும்ப அந்த எங்கள் ஊர்லேருந்து அவங்க வெளியில் கிளம்புற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அனுப்பிச்சி விட்டுட்டு வருவேன். அப்போ பார்த்தது தான் அந்த ஜடாமுடி, இந்த தாடி, ருத்ராட்சம், விபூதி, இதெல்லாம் அவங்கள பார்த்து நமக்கும் இதெல்லாம் உண்டா அப்படின்னு ஒரு ஏங்கின காலம். அதில் தேவார செல்லஞ்சாமி தான் சொன்னார், நீயும் நம்ம ஆள்றா, உனக்கும் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எல்லாமே என்ன தேடி தான் வந்தது. நான் பெருசாக நான் தேடலை, என்னோடய சம்பாத்தியம் இல்லை. இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், அது அறிவோம் சேனலில் உள்ள அந்த அறிவோம் சேனல் ஐயா என்ன சொன்னார், தெய்வத்தின் தெய்வம், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னை பெரிய ஒரு சித்தர் லெவலில் இழுத்துட்டு போயிட்டார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப சாதாரண, மிக மிக சாதாரண, நான் தர டிக்கெட்டு. எனக்கு பெருசாகலாம் எதுவும் மற்றவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு பெரிய அனுபவங்கள்லாம் எதுவும் இல்லை. ஏதோ முன்னோர்கள் செய்த புண்ணியம். கண்டிப்பாக என்னோடய சம்பாத்தியம் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துலேயும், இந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துலேயும், மாந்திரிகம் மந்திரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துலேயுமே
எதுவுமே என்னதில்லை. இது இந்த கம்பு வச்சுருந்த எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா, அவர் சிறு வயதிலேயே மலையில் பளியர்கள்ட்ட மாந்திரிகம் கற்றுக்கிட்டவர். மந்திரிப்பாங்க, யந்திரம் போடுவாங்க, தாயத்து போடுவாங்க. அவர் இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுங்க தாத்தான்னு கேட்கும்போது, உன் கோபத்துக்கெல்லாம் இது ஆகாது, நீ உனக்கெல்லாம் வேணான்னு சொன்னார். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அதை கொடுத்துருந்தாங்க, அந்த மந்திரத்தை. எங்கள் அம்மா எனக்கு 2 வருஷம் முன்னாடி விபூதி போட்டு என்னை கீழே உட்கார வச்சு விபூதி போட்டு எனக்கு அந்த மந்திர தீட்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் அதை உச்சாடனம் பண்ணிக்கிட்டு வரோம், மந்திரிக்கவும் செய்கிறோம். ஜாதகம் பார்க்குறப்ப எங்கள் அப்பா வந்து பத்திர எழுத்தர். ஜாதகம் ஜோதிட சம்பந்தமாக சித்தர்கள் புத்தகம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நான் 9வது 10வது படிக்கும்போதே ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள், அது வந்து மான் சொல்லுவாங்க, மகேந்திரநாத் தத்தா அவரோட சிஷ்யர் எழுதுனது, அவர் வந்து மான் சொல்லுவாங்க. அந்த 9th 10th படிக்கும்போதே நான் அந்த புத்தகத்தை முழுவதுமாக வாசிச்சிட்டேன். விவேகானந்தரின் கர்மயோகம், ஞான யோகம் எல்லாம் புரிஞ்சதோ புரியலையோ அது வாசிச்சிட்டேன். அதில் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது, இப்போ வரைக்குமே எனக்கு அது புரியலை. அமுதமொழிகளில் ஏதோ 1-2 புரிஞ்சுது. அமுதமொழிகளில் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் அவரோட வாழ்க்கை வரலாறு மாதிரி இருக்கும். அது மாதிரி எனக்கு கிடைச்ச, நான் பிறந்த குடும்பம் எனக்கு அப்படி, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்படி ஒரு வம்சாவளி. இப்போ கூட எங்களோட ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த ஒரு தாத்தாவோட வழிபாடு தெய்வாதீனமாக நமக்கு அருளப்பட்டிருக்குது. அவங்களாக தான் கொடுத்துருக்குறாங்க, அது போயிட்டுருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னோடய சின்ன பயோடேட்டா. நம்ம அறிவோம் தெய்வத்தின் தெய்வம் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய சித்த நிலையெல்லாம் இல்லை. நான் சாதாரணமான ஆள். எங்கள் அப்பா ஜோதிடம் பார்ப்பாங்க, தாத்தா மந்திரிப்பாங்க. அதை 2ஐயும் சேர்த்து நான் வந்து பார்ட் டைமாக பார்த்துட்ருக்குறோம். நன்றி. மறுபடியும் வேறொரு வீடியோவில் பேசுவோம்.